இந்த கூட்டத்தொடர்லயாவது கோபியை தனி மாவட்டமா அறிவிக்கிறதுக்கான அறிவிப்பு ஏதாவது வெளியாகுமா சார்? நீங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னீங்க தனி மாவட்டம். இப்போது சட்டமன்றத்திலே தான் அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று, இப்போ மக்கள் ஜனத்தொகை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் வருவாய்த்துறையின் மூலமாகத்தான் அந்த பணிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலும் அந்த பணிகள் நிறைவு செய்ய இருக்கிறோம். 2011 பிறகு 2026 முதல் முறையாக இந்தியா முழுவதும் மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போது வருகின்ற இந்த மாதம் இறுதி வரையிலும் எவ்வளவு வீடுகள் இருக்கிறது என்பதை கணக்கெடுக்க முடியும். ஜனவரிக்கு பிறகு எவ்வளவு மக்கள் ஜனத்தொகை இங்கே இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்து மத்திய அரசுடைய புள்ளி விவரத்திலே இணைக்கப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆகவேதான் இந்த பணிகளை முதல் கட்டமாக நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் உங்கள் ஆசைகள் கனவுகள் நம்முடைய ஆட்சியில் நிறைவேறும். சார், ஆகஸ்ட் 5 கீழ்பவனில் தண்ணி தரகள் வாய்ப்பு இருக்கா சார்? விவசாயிகள் போராட்டம் எல்லாம் பண்ணி காத்திருப்பு போராட்டம் இல்லை, எல்லா போராட்டங்கள் நடைபெறுகிறது. இப்போது இருக்கிற குடிநீர் நிலைகளை நாம் பார்க்கின்ற போது சாத்தியக்கூறு இருக்குமே, ஆனால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குடிநீருக்கே நமக்கு தேவையான தண்ணீர் தேவைப்படுகிறது. மழை குறைவாக இருந்தால் குடிநீர் பம்பிங் ஸ்டேஷன் நம்முடைய பகுதியில் ஏறத்தாழ 49 பம்பிங் ஸ்டேஷன் இருக்கிறது. இதிலே பயன்படுகின்ற பயனாளிகளை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதியும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் கருத்திலே கொண்டு நம்முடைய சாத்தியக்கூறுகள் இருக்குமேயானால் விவசாயியுடைய நலன் கருதி என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை துறையின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து பேசி அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதற்கு பிறகுதான் தெளிவான முடிவுகளை நம்மால் மேற்கொள்ள இயலும். தாவேக அரசு வெளியிட்டுள்ள பட்ஜெட்டை பலரும் பாராட்டி இருக்காங்க சார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஜீரோ பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு சார். அவரை பொறுத்தவரையிலும் கட்சி அதுபோன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் மறக்காமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.